இந்த உலகத்துல இருக்கும் 95% மக்கள் மிக ஆழ்ந்த உறக்கத்திலும் கனவு உலகிலும் மூழ்கி இருக்கும் இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு மட்டும் ஏன் தூக்கம் கலைந்தது? ஏன் இந்த வீடியோ உங்கள் கண் முன்னால் வந்தது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இல்ல, இது வெறும் தற்செயல் அல்ல. காலை 3 மணி முதல் 4 மணி வரை, பிரபஞ்சத்தின் முதல் 4 மணி வரை, பிரபஞ்சத்தின் கதவுகள் முழுமையாக திறந்திருக்கும் உன்னதமான நேரம். ஆன்மீகவாதிகள் இதை பிரம்ம முகூர்த்தம் என்கிறார்கள். அறிவியலாளர்கள் இதை தீட்டா அலைவரிசை நேரம் என்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது உங்கள் சாதாரண காதுகளுக்கு செல்வதில்லை. நேரடியாக உங்கள் ஆழ்மனதிற்கு சென்று உங்கள் தலைவிதியையே மாற்றியமைக்கும் சக்தியை கொண்டது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பணக்கஷ்டம், மன அழுத்தம், தோல்விகள் அனைத்திற்கும் இன்றுடன் முற்றுப்புள்ளி வைக்கப் போகும் பேரண்டத்தின் ரகசியங்கள் இதோ. அடுத்த சில நிமிடங்களுக்கு உங்கள் கண்களை மூடுங்கள். உங்கள் புதிய வாழ்க்கையை வரவேற்க தயாராகுங்கள். காலை 3 மணி முதல் 4 மணி வரை மணிக்கு இதை கேளுங்கள். இந்த உலகமே ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கியிருக்கும் இந்த அதிகாலை வேளையில் நீங்கள் விழித்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சாதாரணமானவர் அல்ல. நீங்கள் பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். காலை 3 மணி முதல் 4 மணி வரை இந்த நேரத்தை ஆன்மீக ரீதியாக பிரம்ம முகூர்த்தம் என்றும், அறிவியல் ரீதியாக தி கிரியேட்டர்ஸ் ஹவர், படைப்பாளியின் நேரம் என்றும் அழைக்கிறார்கள். உலக மக்கள் தொகையில் 95% மக்கள் ஆழமான உறக்கத்திலோ அல்லது கனவு உலகிலோ இருக்கும் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் கதவுகள் உங்களுக்காக திறந்திருக்கின்றன. இந்த நேரத்தில் காற்றில் பரவி கிடக்கும் காஸ்மிக் ஆற்றல், காஸ்மிக் எனர்ஜி மிக மிக அதிகம். இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, எதை சிந்திக்கிறீர்களோ அது உங்கள் ஆழ்மனதில் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆழப்பதிந்து உங்கள் நிஜ வாழ்க்கையாக உருமாறும். இப்போது உங்களை சுற்றி எந்த சத்தமும் இல்லை. உங்கள் மனம் ஒரு வெற்று காகிதத்தைப் போல தூய்மையாக இருக்கிறது. இந்த உன்னதமான நேரத்தில் உங்கள் வாழ்க்கையையே மாற்றப்போகும் அந்த பேரண்டத்தின் ரகசியங்களை உங்கள் காதுகளிலும் உங்கள் ஆன்மாவிலும் நான் செலுத்தப் போகிறேன். கண்களை மூடி ஆழமாக சுவாசித்து இந்த வார்த்தைகளை வெறும் ஒலியாக கேட்காமல் உங்கள் வாழ்வின் வரமாக உணருங்கள். ஆழ்மனதை தூய்மைப்படுத்துதல், கடந்த கால விடுதலை, சப்கான்ஷியஸ் கிளீனிங், ரிலீசிங் த பாஸ்ட். திரையில் ஓடும் நீரோடை அல்லது மெதுவாக எரியும் மெழுகுவர்த்தி போன்ற காட்சிகள். இசையின் வேகம் இன்னும் குறைந்து மனதை லேசாக்கும் அலைவரிசையில் ஒலிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் வர வேண்டுமென்றால் முதலில் பழைய குப்பைகளை வெளியேற்ற வேண்டும். ஒரு அழுக்கான பாத்திரத்தில் சுத்தமான பாலை ஊற்ற முடியாது. கடந்த காலத்தில் உங்களுக்கு நடந்த ஏமாற்றங்கள், தோல்விகள், உங்களை காயப்படுத்திய மனிதர்கள், உங்களால் மறக்க முடியாத துரோகங்கள், இவை அனைத்தையும் இந்த அதிகாலை அமைதியில் தூக்கி எறியுங்கள். மனதிற்குள் சொல்ல வேண்டிய கட்டளைகள், அஃபர்மேஷன்ஸ். கடந்த காலம் முடிந்துவிட்டது. அது எனக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்த ஒரு நிழல், அவ்வளவே. என்னை காயப்படுத்திய அத்தனை மனிதர்களையும் நான் மனதார மன்னிக்கிறேன். ஏனெனில் என் மன அமைதி எனக்கு முக்கியம். நான் செய்த தவறுகளுக்காக என்னை நானே மன்னிக்கிறேன். கடந்த காலத்தின் பாரங்களை இந்த அதிகாலை காற்றில் நான் கரைத்து விடுகிறேன். நான் இப்போது முற்றிலும் சுதந்திரமானவன். என் மனம் ஒரு பனிக்கட்டியைப் போல தூய்மையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. ஆழமாக சுவாசியுங்கள். உங்கள் நெஞ்சில் தேங்கியிருந்த அத்தனை பாரங்களும் வலிகளும் உங்கள் மூச்சுக்காற்றின் வழியே வெளியேறுவதை உணருங்கள். நீங்கள் இப்போது ஒரு புதிய மனிதர். பிரபஞ்ச ஈர்ப்பு விதியும் சுய பிரகடனமும், லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்றும் ஐயாம் அஃபர்மேஷன்ஸ், விண்வெளியின் விண்மீன் திரள்கள், கேலக்சிஸ், பிரபஞ்சத்தின் ஒளிக்கதிர்கள் பூமிக்கு இறங்குவது. காலை 3 மணி முதல் 4 மணி வரையிலான நேரத்தில், நம்முடைய முதல் 4 மணி வரையிலான நேரத்தில் நம்முடைய மூளை தீட்டா அலைவரிசையில், தீட்டா பிரைன் வேவ்ஸ் இயங்கும்.
இந்த நிலையில் நாம் சொல்லும் நான், ஐ ஆம் என்ற வார்த்தைக்கு அசாத்தியமான சக்தி உண்டு. நீங்கள் என்னவாக ஆக விரும்புகிறீர்களோ அது ஏற்கனவே நடந்துவிட்டதாக பாவித்து இந்த பிரபஞ்சத்திடம் பிரகடனம் செய்யுங்கள். என் பின்னால் இந்த வார்த்தைகளை உங்கள் மனதிற்குள் ஆழமாக திரும்பச் சொல்லுங்கள். நான் பிரபஞ்சத்தின் செல்லப்புள்ளை. இந்த பிரபஞ்சம் எப்போதும் எனக்கு நன்மைகளை மட்டுமே செய்கிறது. நான் ஆரோக்கியமானவன். என் உடலின் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு அணுவும் தெய்வீக ஆற்றலால் நிரம்பியுள்ளது. நான் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடும் இருக்கிறேன். நான் அறிவாளி. சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் பேரறிவு என்னிடம் உள்ளது. என் துறையில் நான் மிகச் சிறந்தவனாக விளங்குகிறேன். நான் காந்தம் போன்றவன். நல்ல மனிதர்களையும் நேர்மறையான சூழ்நிலைகளையும் அளவற்ற செல்வத்தையும் என் வாழ்க்கையை நோக்கி நான் ஈர்த்து கொண்டே இருக்கிறேன். நான் தைரியமானவன். எனக்கு முன்னால் வரும் எந்த ஒரு சவாலையும் தகர்த்தெறியும் மன வலிமை எனக்குள் இருக்கிறது. பயம்ன்ற வார்த்தைக்கு என் அகராதியில் இடமில்லை. நான் வெற்றியாளன். தொட்டதெல்லாம் துளங்கும் ஆற்றல் எனக்குள் இருக்கிறது. தோல்விகள் என்னை வளர்க்கும் ஏணிகள். நான் தினமும் முன்னேறிக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்கள் நரம்பு மண்டலத்தில் பாய்ந்து உங்களை ஒரு காந்தமாக மாற்றுவதை உணருங்கள். பிரபஞ்சம் இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படியே ஆகட்டும், ததாஸ்து என்று ஆசீர்வதிக்கிறது. பேராற்றலை தரும் நன்றி உணர்வு தி பவர் ஆஃப் வைப்ரேஷனல் கிராட்டிடியூட். பச்சை பசேல் என்ற காடுகள், பனித்துளிகள், புன்னகைக்கும் மனிதர்களின் முகங்கள் திரையில் மெதுவாக தோன்றி மறையும். பிரபஞ்சத்தின் ஆகச்சிறந்த மிக உயர்ந்த அலைவரிசை ஹையஸ்ட் ஃப்ரீக்வென்சி எது தெரியுமா? அதுதான் நன்றி உணர்வு. உங்களிடம் இருப்பவற்றிற்கு நீங்கள் நன்றி கூறும்போது உங்களை தேடி வராத நன்மைகளும் ஓடிவரத் தொடங்கும். இந்த அதிகாலை வேளையில் உங்கள் இதயத்தின் மீது கைகளை வைத்துக்கொண்டு பிரபஞ்சத்திற்கு உங்கள் நன்றி கடனை செலுத்துங்கள். எத்தனையோ மனிதர்கள் இன்று காலை கண்விழிக்கவில்லை. ஆனால் எனக்கு இந்த அழகான புதிய நாளை பரிசளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. என்னை தாங்கும் பூமிக்கும், நான் சுவாசிக்கும் காற்றுக்கும், என் தாகம் தீர்க்கும் நீருக்கும், என்னை வாழ வைக்கும் இயற்கைக்கும் கோடான கோடி நன்றி. என்னை நிபந்தனை இன்றி நேசிக்கும் என் பெற்றோர், என் குடும்பம் மற்றும் நல்ல நண்பர்களுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி. நான் வசிப்பதற்கு ஒரு வீடு, உடுத்துவதற்கு உடை, உண்பதற்கு உணவு என அத்தனை வசதிகளையும் எனக்கு கொடுத்தமைக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி. என்னை இந்த நிலைக்கு உயர்த்திய என் தொழில், என் வருமானம் மற்றும் என் திறமைகளுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி. நீங்கள் நன்றி என்று சொல்லச் சொல்ல உங்கள் இதயத்தில் ஒரு பேரானந்தம் ஊற்றெடுப்பதை உணர்வீர்கள். அந்த ஆனந்தமே பிரபஞ்சத்தின் மொழி. காட்சிப்படுத்துதல் உங்கள் கனவு வாழ்க்கை. விசுவலைசேஷன், லிவிங் யுவர் ட்ரீம். இசை இன்னும் ஆழமாக மெய்மறக்கச் செய்யும் தெய்வீக பின்னணியாக மாறும். திரையில் ஒரு மனிதன் தன் இலக்குகளை அடைந்து மகிழ்ச்சியில் கைகளை காற்றில் உயர்த்தி நிற்பது போன்ற காட்சி. இப்பொழுது நிஷினிஜின் அடுத்த 10 நிமிடங்கள் உங்கள் கண்களை திறக்க வேண்டாம். உங்கள் கற்பனை திறனுக்கு வேலை கொடுங்கள். உங்கள் கனவு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அது இப்போது உங்கள் கண் முன்னால் நிஜமாக நடப்பதாக காட்சிப்படுத்துங்கள். நீங்கள் ஆசைப்பட்ட அந்த பெரிய வீட்டில் நீங்கள் வாழ்வதை கற்பனை செய்யுங்கள். அதன் சுவர்கள், அதன் தோட்டம், அங்கு வீசும் காற்று அனைத்தையும் உணருங்கள். நீங்கள் வாங்க நினைத்த அந்த சொகுசு காரை நீங்கள் ஓட்டிச் செல்வதைப் போலவும் அதன் ஸ்டியரிங்கை உங்கள் கைகளால் தொடுவதைப் போலவும் கற்பனை செய்யுங்கள். உங்கள் வங்கிக் கணக்கில் நீங்கள் விரும்பிய தொகை வந்து சேர்ந்து விட்டதாகவும் உங்கள் பணப் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீங்கள் சுதந்திரமாக இருப்பதையும் உணருங்கள். உங்களைச் சுற்றி இருக்கும் மனிதர்கள் உங்களை பாராட்டுவதையும் உங்கள் வெற்றியை கொண்டாடுவதையும் உங்கள் காதால் கேளுங்கள். நினைவில் வையுங்கள், பிரபஞ்சத்திற்கு நிஜத்திற்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது.
நீங்கள் எந்த அளவிற்கு உணர்வுபூர்வமாக எமோஷனலி இதை காட்சிப்படுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த பிரபஞ்சம் இந்த நிழலை உங்கள் நிஜமாக மாற்றும் வேலைகளில் இறங்கிவிடும். விழிப்புணர்வும் இன்றைய நாளுக்கான ஆசியும். அவேக்கனிங் மற்றும் த டெய்லி பிளெஸ்ஸிங். மெதுவாக பின்னணி இசைப்பறவைகளின் ஒளியோடும் காலை நேரத்து அமைதியோடும் கலக்கும். திரையில் மெல்ல சூரிய ஒளி படர்வது போன்ற காட்சி. இப்போது மெதுவாக உங்கள் இரு கைகளையும் ஒன்றாக தேய்த்து அந்த மிதமான சூட்டை உங்கள் கண்களிலும் முகத்திலும் ஒற்றிக்கொள்ளுங்கள். அற்புதமானவர்களே, இந்த 1 மணி நேரம் நீங்கள் கேட்ட உணர்ந்த விஷயங்கள் வெறும் சத்தமல்ல, அது உங்கள் புதிய வாழ்க்கையின் அஸ்திவாரம். உலகமே தூங்கிக் கொண்டிருந்த போது நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை செதுக்கியிருக்கிறீர்கள். இன்று விடியும் இந்த நாள் உங்கள் வாழ்வின் மிகச்சிறந்த நாளாக அமையப் போகிறது. இன்று நீங்கள் தொடும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள். தடைகள் அனைத்தும் பனி போல விலகும். இந்த அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரையிலான அற்புத பயிற்சியை அடுத்த 21 நாட்களுக்கு தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் சிந்தனை மாறும், உங்கள் செயல்கள் மாறும், உங்கள் வாழ்க்கையே வியக்கத்தக்க வகையில் மாறும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். பிரபஞ்சத்தின் பேரருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே, நன்றி பிரபஞ்சமே. அன்பானவர்களே, இந்த அதிகாலை வேளையில் பிரபஞ்சத்தோடு நீங்கள் செலவிட்ட இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தப் போகிறது. உங்கள் ஆழ்மனம் இப்போது நேர்மறை ஆற்றலால் நிரம்பியுள்ளது. இந்த உன்னதமான தருணத்தில் இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு சிறிய மாற்றத்தையோ அல்லது அமைதியையோ தந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் குடும்பத்தினரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இது போன்ற வாழ்வை மாற்றும் உன்னதமான பதிவுகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பிரபஞ்சத்துடனான உங்கள் தொடர்பை இப்போதே உறுதிப்படுத்த கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் நன்றி பிரபஞ்சமே, யூ யூனிவர்ஸ் என்று முழு மனதுடன் எழுதுங்கள். நீங்கள் எழுதும் அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கான நன்மைகளை இன்னும் வேகமாக உங்களிடம் கொண்டு சேர்க்கும். உங்கள் நாள் இன்று மிக அழகாக விடியட்டும். பிரபஞ்சத்தின் ஆசி எப்போதும் உங்களுக்கு உண்டு. நன்றி, வணக்கம்.